சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம கிராண்ட் செஸ்ஸரோடைய பிளிட் செக்ஷன் வந்து நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் 9 சுற்றுகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து 17வது சுற்றில் நம்ம அரவிந்த் சிதம்பரத்துக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேம். ஸோ இது பிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ரோலர் கோஸ்டர் கேமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதே போல் தான் இந்த கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிருக்கு. இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம செஸ் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக குளத்தில் இருக்கக்கூடிய கிளப்பில் சம்மர் செஸ் கேம்ப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ்க்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸும் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி அரவிந்த் வந்து ஒயிட்டு, பிறகு வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போர்டை வந்து ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அரவிந்த் வந்து கேம் நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு. பிறகு வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. பான் டு B3, பான் டு G6, பிஷப் டு B2, பிஷப் G7, G3, பின் அதுக்கப்புறம் D6. ஸோ ஒரு என்ன சொல்லுது, ஒரே மாதிரியான சிமிலர் கைண்ட் ஆஃப் செட்டப் தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ பானை வந்து E5க்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஒரு கிங்ஸ் இண்டியன் செட்டப் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ D3, அதுக்கப்புறம் கேசல்ஸ்க்கு அப்புறம் C4, அடுத்து நைட் டு C6 நைட்டை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரும் கேசல் பண்ணிடுறாரு. பட் இங்கே ஒயிட் வந்து டபுள் ஃபேன் ஷட்டப் பண்ணியிருக்காங்க. H6, பின் அதுக்கப்புறம் நைட் C3. ஸோ பிஷப் டு E6. ஸோ பிஷப் E6க்கு அப்புறம் பான் டு D4 போட்டு 4 பண்ண ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ சென்டரை உடச்சே ஆகணும். ஸோ அதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறார், கேப்சர் பண்ணாலும் தாராளமாக கேப்சர் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த ப்ரெஷரை ரிலீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டாக்டிக்கலாக D5 விளையாடலாம். ஏன்னா இங்கே டிஸ்கவரி இருக்குது அப்படிங்கிறதுனால நைட் இன்ட்டு D5 வந்து பாசிபிள். பட் கேமில் வந்து அவர் பிஷப் G4 போகிறாரு. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பானாலே கேப்சர் பண்ணி சென்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாரு இந்த D பானால். ஸோ அதுக்கப்புறம் நைட் டு D5. ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த D5 ஸ்கொயரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ ருக் டு E8, ஸோ ருக் E1, பிஷப் E6, பின் அதுக்கப்புறம் பான் டு E4. ஸோ பயங்கரமான ஒரு கிரிப் ஆக்சுவலாக D5ல. ஸோ இந்த ஸ்கொயரை வந்து எப்படி தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு, ஏன்னா D5ன்றது பிளாக்கோட ஸ்கொயர், பிளாக்கோட கேம்ப்பு. பட் அதை வந்து அரவிந்த் சிதம்பரம் வந்து இவ்வளோ பெரிய கிரிப் போட்டு வச்சுருக்காரு. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாருன்றது பாருங்கள். ஸோ ஒரு லிட்டில் என்ன சொல்கிறது பிஷப் டான்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ H3, அதுக்கப்புறம் பிஷப் F3, குயின் F3, அதுக்கப்புறம் நைட் டு D7 அண்ட் தென் பான் டு A5. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ஒயிட் ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் இது எப்படி நம்ம வந்து ஃபர்தராக வந்து கேமை கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். பான் டு H4. இந்த இடத்துல நைட் C5 வந்து விளையாட முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவரி இருக்குது. இல்லைனா நம்ம நைட் C5 போயிட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரீமெண்டரிங் கூட பண்ணலாம். பட் H4, நைட் டு D4 இங்கே வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. நான் குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் குயிலுக்கு வந்து நிறைய எஸ்கேப் ஸ்கோர்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். ஸோ குயினை நீங்கள் மூவ் பண்ணதெல்லாம் தாராளமாக மூவ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் C6ன்னு சொல்லி இந்த நைட்டை கிக் பண்ணுவோம். மெயின் ஐடியா இந்த நைட்டை மூவ் பண்ணுறது, இந்த நைட்டை ஓட விடுறதுக்காக தான். ஸோ அதனால் வெட்டுறாரு. ஸோ நைட்டை ஓட வைக்கிறதுக்கு முன்னாடி அவரே மூவ் பண்ணி இங்கே சில பிளாக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி திரும்பவும் குயின் அட்டாக் பண்ணோடனே குயின் வந்து பார்த்திங்கன்னா E2 போயிடுது. E2 போனதுக்கப்புறம் A4. A4ல் நீங்கள் டெஃபினட்டாக கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் இக்னோரும் பண்ண முடியாது. அதனால் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன் இக்னோரும் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கேப்சர் பண்ணும்போது A5 வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தில் அவர் முன்னாடி வந்துடுறாரு. ஸோ A3. ஸோ A3க்கு அப்புறம் ஏன்னா இந்த பான் வந்து கனெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறாரு ஃப்யூச்சரில். ஸோ A3 போட்டுறாரு. ஸோ A3க்கு அப்புறம் C5, அதுக்கப்புறம் C6, குயின் C2, அப்புறம் பான் டு H5. பான் H5க்கு அப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறாரு. சென்ட்ரலைஸ் நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் G4 போடுது. பிஷப் H3 வந்ததுக்கப்புறம் பான் டு B6 போடுறாரு. இந்த பொசிஷனில் கிராஃப் வந்து பார் வந்து மேலே போகிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து C takes B6 இல்லை பிஷப் takes G4 நல்லமோ. ஸோ அதான் வந்து இங்கே அரவிந்த் வந்து விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் C takes B6, அதுக்கப்புறம் குயின் takes B6. ஸோ E5 இந்த ஒரு பிரச்சனைனால தான் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாரு. பட் இது வந்து பிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர் வந்து வரப்போகுது. எப்படி வேணால் மாறும் கேம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னு நினச்சோம், அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் தான் இந்த பக்கம் வரும். ஸோ ரூக் C1 கேம் வந்து ஈக்குவல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கம்ப்யூட்டரு. பட் இங்கே வந்து அட்வான்டேஜை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ரூக்கு E4, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கனாக்கா பானை வந்து E6 புஷ் பண்ணுறது. ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வீக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே டபுள் அட்டாக் பண்ணுறாங்க.
சரின்னு சொல்லிட்டு அதை புஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டெக்ஸ் G6. ஏன்னா நைட் இங்கே வந்தப்போ டிஸ்கவரி செட்டப் பண்ணோம். இப்போ த்ரெட் என்ன அப்படின்னா H4 H5ன்னு சொல்லி H5 H6ன்னு சொல்லி இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்ண போகிறோம். குயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர வைக்கிறதுக்காக H5 குயின் F7 அதுக்கப்புறம் இந்த பான் ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த காரணத்தினால தான் இது வந்து ஒயிட்டுக்கு வின்னிங் பொசிஷன் ஆல்ரெடி. பட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி கேல்குலேஷன் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு நான் டைம் ஸ்டாம்பும் நான் வந்து இந்த டைம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 செகண்ட்ஸ் இருக்குது ப்ரக்குக்கு. அரவிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பெரிய பெரிய த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ருக் C1 அதுக்கப்புறம் பிஷப் டேக். அதனால தான் கேம் ஈக்குவலாகவும் ஆகுது. ஸோ குயின் இன்ட்டு C6 குயின் டெக்ஸ் T3. ஸோ இங்கே நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் பண்ணி பீசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குயின் C6. இங்கே கிங் G7 வந்ததுக்கப்புறம் குயின் C6 வந்து விளையாடுறாரு. இது திரும்பவும் பாரை வந்து மேலே கொண்டு போகுது. ஏன்னா இந்த பொசிஷனில் பிளாக் இஸ் வின்னிங் த கேம். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூக் அன்டிஃபரெண்ட்டாக இல்லை. ஐ மீன் ரூக்குக்கு பாதுகாப்பு இருக்குது. ஐடியா என்ன அப்படின்னா செகண்டோட ஐடியா என்ன அப்படின்னா குயின் அந்த செகண்ட் ரேங்கில் பொறுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஏன்னா A2 பான் ட்ராப் ஆச்சுன்னா ஞாபகம் இருக்குங்களா, மேலே பானை கொண்டு போனது. ஸோ இந்த மாதிரி என் கேமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இப்போ A2 பான் ட்ராப் ஆச்சுன்னா 2 மூவ்ஸில் குயின் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது குயின் செகண்ட் ரேங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சரில் ரூக் F5 இந்த மாதிரி பெரிய த்ரெட்ஸும் கிரியேட் பண்ணலாம். இல்லை ரூக்கையும் நம்ம செகண்ட் ரேங்கில் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இதை அலோவ் பண்ண. அப்போ கரெக்டான மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூக் டு C8 நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் த்ரெட்டு கிரியேட் பண்ணுறது. பட் குயின் C6 குயின் டு D2 பான் டு B5 போகிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B5. இது அந்தளவுக்கு நல்ல மூவ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டாக்டிக்கலாக அந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறாரு. பட் பின் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆடலாமா பார்த்தா நான் சொன்ன மாதிரி ரூக்கை F5ல போட்டு மேட் த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ ரூக் F1. ஸோ ரூக் F1க்கு அப்புறம் பான் A2ல ட்ராப் ஆகும். பின் அதுக்கப்புறம் B6 குயின் B2 B7 போடுவீங்க. ஆனால் ரூக் வந்து B5 வந்துடும். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த பானை எடுக்க போகிறோம். ப்ளஸ் A2 A1 சொல்லி குயின் பண்ண போகிறோம். இது ஒன்றுமே பண்ண முடியாது. இஸ் லாஸ்ட் பொசிஷன். அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து குறையுது. ஏன் வந்து ரூக் இன்ட்டு B5 அடிச்சதுக்கப்புறம் குறையுதுன்னா இதனால தான் குறையுது. ஸோ ரூக் F1 திரும்ப அதே ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து ரூக் F1 ஆடலை. ஸோ ரூக் டு E5 ஆல்மோஸ்ட் சேம். நம்ம வந்து அதே மாதிரியான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தலாம். குயின் D7 பின் அதுக்கப்புறம் பானை புஷ் பண்ணுறாரு. குயின் டு D4 ரூக்கை பின்னில் போட்ட உடனே அவர் ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. கிங் வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கிங் அவரும் அன்பின் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் B1 குயின் E4. இங்கே டேரெக்டாக D2வும் விளையாடலாம். பட் குயின் E4 விளையாடுறாரு ப்ரக்கு. அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து குயினை வந்து D8ல் வைக்கிறாரு. ஸோ D8ல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரை கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் அதையும் தாண்டி போக முடியல. ஏன்னா இங்கே வந்து மேட் வந்து பண்ண முடியும். எப்படி மேட் அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். நம்ம ரூக் E8 போகிறாரு. இந்த பொசிஷனில் வந்து குயின் E2 போனாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அகெயின் சேம் ஐடியா. இங்கே ரூக் அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் F1 பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து குயினை வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு D2. அகெயின் நம்ம வந்து குயினை வந்து யூஸ் பண்ணி குயின் பண்ணிடலாம். அல்லது சிம்பிளாக வந்து நம்ம ஓகே. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் ரூக் E8 விளையாடுறாரு. ஸோ குயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஏன்னா டிஃப்ளெக்ட் பண்ணால் நம்ம பானை புஷ் பண்ணி நம்ம இந்த ஐடியாவும் இருக்குது இல்லையா. ஸோ கிங்கை வந்து கொண்டு வராரு. ஸோ ரோலர் கோஸ்டர் தாங்க இப்படி போகுது அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ரூக் B7. ஸோ பின் அதுக்கப்புறம் ரூக் F8 ரூக் டு B3 குயின் E2 போகிறாரு. அகெயின் கேம் வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ ரொம்ப ரோலர் கோஸ்டரான கேம் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ குயின் E1 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக. ஸோ குயின் E1ஓட ஐடியா குயின் டெக்ஸ் F2 த்ரெட் டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பானை புஷ் பண்ணிக்கலாம். அதான் ஐடியா. ஸோ குயின் E2 அதுக்கப்புறம் குயின் டு D4 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் A2 ரூக் டெக்ஸ் D3. ஸோ ரூக்கை வந்து பேக்கப்புக்கு போட்டுறாரு பாஸ் பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரூக் டு D1 போனதுக்கப்புறம் குயின் டு B2. ஸோ குயினை த்ரெட்டன் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயின் E4. இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பார்ப்போம். நீங்கள் ரூக் B1 ஆடும்போது நம்ம ரூக் A2வில் போட்டுக்கலாம். ஸோ கிங் வந்து வர்றதுக்குள்ளே நம்ம கிங் வந்து ஃபாஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அல்லது நம்ம வந்து அங்கே போக வேண்டியதே கிடையாது. நீங்கள் கிங்கெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் கிங்கை கொண்டு போயிட்டு பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், ரூக் A1 வச்சிடலாம். ஸோ கிங் A1 அது பாசிபிளே இல்லை. F3 ஆடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா F3 செக்கு டேக்ஸு. பின் அதுக்கப்புறம் ரூக் A3 செக் வரும். அப்போ நீங்கள் கிங்கை பக்கத்தில் கொண்டு போனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ரூக் டேக்ஸ் G3 இருக்குது. இந்த 2 பானுமே கலெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த பான் வந்து கனெக்டட். ஸோ அதனால் வந்து வினிங் பொசிஷன் தான். பட் கேமில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குயின் E4 போகிறாரு. அதுக்கு குயின் டேக்ஸ் F2 வந்து அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ குயின் டேக்ஸ் F2 செக்கு கிங் H1 குயின் F3 செக் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி குயின் ட்ரேட் பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் கரெக்டாக 50வது மூலை வந்து பார்த்திங்கனாக்கா அரவிந்த் சிதம்பரம் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு.
ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஸோ 2 பாஸ் பண்ணுறதுக்கு எதையுமே நீங்கள் தடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒயிட் டு ப்ளே. ஸோ ஒயிட் வந்து இந்த பானை வந்து கிங்கை வச்சு தடுக்கலாம் அப்படின்ற முயற்சி இருந்தாலும், ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த மூவ் விளையாடணும் அப்படின்னா தென் கிங் டு G7. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பானை வெட்டுறதுக்கு வந்தீங்கன்னா தென் A2, பின்ன இங்கே வருவீங்க. தென் அதுக்கப்புறம் ரூக் A3, இதையும் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அவங்க வந்து இப்போது இந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொன்னால் தென் கிங் H6. ஸோ இந்த வழியாக உள்ளே போகலாம். அப்படி இல்லை கிங் F6 கூட விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. G4 போடுவாங்க, கிங் E5 போடலாம். அடுத்து இங்கே வந்து இந்த பானை கலெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா லூசிங் பொசிஷன் தான். ஸோ அந்த காரணத்தினால 50வது மூலம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரவிந்த் சிதம்பரம் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நம்ம இப்போ குயிக்காக வந்து ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்துடலாம். ஸோ 9 சுற்றுகள் வந்து பிளிட்ஸில் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஆனால் ரேபிட் அண்ட் பிளிட்ஸை சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்து 18 ரவுண்டு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஆமாம், 18 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தது 17வது ரவுண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ விளாடிமிர் ஃபெதர்சை வந்து திரும்ப ரேப்பிட்லையும் எப்படி லீடிங்கில் போயிட்டு இருந்தாரோ அதே போல் இங்கேயும் பயங்கரமான ஒரு கேப் இருக்குது ஃபீல்டுக்கும் அவருக்கும். ஏன்னா 8 பாயிண்ட் எடுத்திருந்தார். ஆக்சுவலாக 8 கேம் வின் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேண்டாஸ்டிக், செம பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ மேக்னஸ் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் 9க்கு 9 எடுத்திருந்தார் லாஸ்ட் டைம் ஜிசிடி ரேபிட் அண்ட் பிளிட்ஸில் ஆர் பிளிட்ஸ் செக்ஷனில். பட் அதே மாதிரி கிட்டத்தட்ட அவர் 8 ரவுண்டு வந்து வின் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் விளாடிமிர் ஃபெதர்சேவ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரக்னன் அந்த அவருக்கும் இவருக்கும் 4.5 டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ பிரக் வந்து 15.5ஓட செகண்ட், அரவிந்த் வந்து 14.5, அடுத்து எம்விஎல் லெவோன் அருண் இவங்க எல்லோரும் 14.5, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ அகெயின் இந்த 3-4 பேருக்கு அகெயின் இது வந்து பிளிட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போவே சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 9 சுற்றுகள் இன்றைக்கி நாங்கள் நடக்க போகுது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் லைக் பிரக் அரவிந்த் வாங்கினா நமக்கு சந்தோஷம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.